இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் சிங்கர் பவர் மிஷின் தையல் மிஷின் இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி கவரோட வருதுங்க. ஆயில் ஒரு 1/2 லிட்டர் கேர் ஆயில் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தூக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. இது நல்லா தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டு ஊற்றணுங்க. இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்பு மூலிமா மிஷினுக்கெல்லாம் சர்க்குலேஷன் ஆகுங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கணும். இது பாபின் மாற்ற இடங்க. ரெகுலராக எல்லா மிஷின்லையும் மாற்ற மாதிரியே பாபின் இதில் கழட்டி மாற்றிக்கலாங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ மிஷினை வந்து இறக்கலாம். பாருங்கள், லப்பர் கேப்பு கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா பாபினுக்கு நூல் ராடு. இது வந்து பாபின் சுற்றுற ராடுங்க. இது வந்து நூல் அட்ஜஸ்ட்மெண்ட் டைட் வைக்கிறது, அதாவது தையல். இது வந்து ரஃப் அடிக்கிறது. இதுக்கு கீழே ஒரு லிவர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா காலில் கூட தள்ளிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஊசி பாபின்லாம் போகிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது தள்ளும் பொழுது உங்களுக்கு ரஃப் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. தைக்கும் போதே பாருங்கள், குதிரை ஏறி இறங்குது. இது விரல் அழுத்தினாலே ப்ரெஷ் ஆகுதுங்க. சும்மா ஒரு சுற்றுல இருந்து உங்களுக்கு ஹை ஸ்பீட் நீங்கள் என்ன பாயிண்ட் வைக்கிறீங்களோ அது வரைக்கும் இது சுற்றுங்க. பேக் சைடு மிஷின் தள்ளோம்னா தாங்கிறதுக்கு ஒரு ஸ்டெம்ப்பு. அடுத்தது ஏசி கார்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் மோட்டருக்கு போகிறது. இது வந்து பெடலுக்கு போகிறதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குதிரையை மேலே இறக்குறது, ஏற்றுறது, இறக்குறதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது பாபின் சுற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன் ஆகிடும். இப்போ ஏற்கனவே வச்சுருக்க பாயிண்ட் அவங்க செக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாயிண்ட் இருக்குங்க. அது ஏற்றம் இறக்கம் பண்ணிக்கிறதுக்கு இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணிக்கலாங்க. குறைஞ்சது 400 வரைக்கும் போகுதுங்க 0லேருந்து. அதே மாதிரி இந்த சைடு பட்டன் அழுத்தணும்னா அப்படியே இறங்குதுங்க. அப்படியே 0வில் இருந்தால் மறுபடியும் ரிவர்ஸில் ஒர்க் ஆகுங்க. உங்களுக்கு தேவையான பாயிண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே தைக்க தெரிஞ்சவங்க இப்போ ஆஃப் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பவர் ஆஃப் ஆகிடுங்க. அதுக்கு அடுத்தது ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணதும் ஊசி மேலே ஏறிக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுறோம். சும்மா டச் பண்ணல, சும்மா தண்ணியாட்டம் ஓடுதுங்க. பாருங்கள், ஒரு சுற்றுலேருந்து உங்களுக்கு வைக்கிற பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது பெடல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தைச்சிக்கலாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு அட்வான்டேஜ் மிஷினாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 32 இன்ச்சு வரைக்குமே மெஷர்மெண்ட் டேப் கொடுத்துருக்காங்க. பாடியும் ஹெவியாக பலகையில் இருக்குங்க. பாருங்கள், தையல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரஃப் அடிக்கிறது. அதுக்கு அடுத்தது ரஃப் அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது கீழேயும் ஒன்று இருக்குது. இதை வச்சு ரஃப் அடிச்சிக்கலாம். பர்ஃபெக்டாக ஏற்றம் இறக்கம் கரெக்டாக ஃப்ரீயாகவே இருக்குங்க மிஷின். இது குதிரை ஏற்றுறது, இறக்குறது. ஏற்கனவே நீங்கள் இதை சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு பாபின் மாட்டி நூல், அந்த பாபின் சுற்றுற இடத்துல நீங்கள் ஒரு 2 சுற்றி விட்டு மாட்டி லாக் பண்ணிங்கன்னா இப்போ ரன் பண்ணும் பொழுது உங்களுக்கு மிஷின் வந்து அந்த பாபின் ரொட்டேட் ஆகுங்க. மற்ற நேரத்தில் நார்மல் சமயத்தில் உங்களுக்கு அந்த பாபின் சாஃப்ட் ரொட்டேட் ஆகாது. லூஸும் இல்லாமல் டைட் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இழுத்து பிடிச்சி நீங்கள் நூல் சுற்றிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே நூல் கோக்காமல் ஓடணுங்க. பாருங்கள் ஆயில் சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு ஆகுதுன்னு. இப்போ ஊசி நூல் கோக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய சேனலில் இந்த தையல் மிஷின் அன்பாக்சிங் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினைப் பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பிவிசி கைவினைப் பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க, தொட்டாங்குச்சி ஸ்பூன்ஸ்லாம் செய்கிறதெல்லாம் அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இது மாதிரி நீங்கள் பொறுமையாக மாட்டிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த லிவரில் மாட்டணுங்க. அந்த லிவரில் மாட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக வாட்டம் இல்லைன்னா கையில் பேக் சைடில் இருக்க வீலை, சைடில் இருக்க வீலை சுற்றினோம்னா அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு நீங்கள் நூல் கோத்துக்கலாங்க. கோத்து விட்டு சைடில் ஒரு பின் இருக்கும், அதில் மாட்டி விட்டு ஊசியில் கோக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நூல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு டைட்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்குங்க. இது ஊசி மேலே ஏற்றுறது, இறக்குறதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கில் மாட்டி நீங்கள் இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்து டைட்டாக வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பண்ணுங்கள். லூஸ் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. பொறுமையாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நூலை இழுத்து பார்த்துட்டு பொறுமையாக தைக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா புது மிஷின் அதனால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூல் கோக்கிறதுக்குனே ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போட்டு கோக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வெறுமனே நம்ம நூல் கோக்கிறதோட இதில் வந்து கோக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ நூல் கோத்துட்டு எந்த மிஷின்லையும் மற்ற மிஷினில் மாட்டுற மாதிரியே பாபின் ஸ்லைடு லாக் இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் பாபின் கீழே கையை விட்டு மாட்டிக்கலாம். இந்த பாபின் மாட்டுறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூல் கையில் சுற்றி அந்த வீலை சுற்றி நூலை எடுத்துக்குங்க. மிஷின் ஓட்டி எடுக்க வேணால் நூல் அக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நூல் கொஞ்சம் இழுத்து எல்லாம் ஃப்ரீயாக வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க.
இப்போ இது கூட இந்த கத்திரி ஃப்ரீயாக வந்துருக்குங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் கத்திரி நல்ல ஷார்ப்பாக சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரையை மேலே ஏற்றுறது இறக்குறது. லைட் வந்து பார்த்திங்கன்னா 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பட்டன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரையை தூக்கி நம்ம துணியை வச்சு விட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க. கொஞ்சம் சவுண்ட் வரும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சர்க்குலேஷன் ஆச்சுன்னா அந்த சவுண்ட் இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடுங்க. எடுத்தோன்னே ஸ்பீடாக தைக்க வேணாம். ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. சவுண்டு குறைஞ்சா நீங்கள் நார்மலாக எப்பயும் மாதிரி தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் தையல் எவ்வளோ சூப்பராக அம்சமாக புது மிஷினே ஆயில் சர்க்குலேஷன் நல்லா தண்ணியாட்டம் ஓடுங்க. டைட்டாக இருந்தால் என்ன கட்டாக இருக்கும். தைக்கும் போது லூஸாக இருந்தால் லூப் அடிச்சிருக்கும். அதுக்கு தையல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எண்ட் ஆகிடுது. இப்போ வந்து ரஃப் அடிக்கிறதுக்கு அதை லாக்கை தூக்கி விட்டு நாங்கள் ரஃப் அடிச்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி குதிரையை தூக்கி விட்டு நீங்கள் கால் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நவுத்தி விட்டு நீங்கள் ரஃப் அடிச்சிக்கலாங்க. இந்த தையல் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 23,000 ரூபா வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வாங்கியிருந்தாங்க. அவங்க அன்பாக்சிங்கோசரம் நான் அவங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோ பிடிச்சது தையல் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக விழுந்துருக்குங்க. உங்களுக்கு தையல் தெரியறதுக்கோசரம் இந்த கருப்பு துணியில் வெள்ளை நூலில் தைச்சிருக்குங்க. இந்த வீடியோ இல்லாமல் என்னுடைய சேனலில் இன்னும் எக்கச்சக்கமான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்க மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.